SVR IAS அகாடமி உங்களை அன்போடு வரவேற்கிறது. commandindia.com அப்படிங்கிற நம்ம வெப்சைட்ல கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ மட்டும் இல்லாம பிரிலிம்ஸ் மெயின்ஸ் தேவையான வீடியோஸும் நம்ம பப்ளிஷ் பண்ணிட்டு இருக்கோம். இந்த வீடியோல நீங்க பார்க்கக்கூடிய முக்கியமான டாபிக் என்னன்னா ட்ரோன்ஸ் பத்தி, அதாவது சர்வேலன்ஸ் ட்ரோன்ஸ் ஏன் தேவை, காம்பாக்ட் ட்ரோன்ஸ்னா என்ன அப்படிங்கிற பத்தி நம்ம பார்க்க போறோம். இந்தியா வந்து எந்தெந்த நாடுகிட்ட இருந்து இந்த ட்ரோன்ஸை வாங்குறதுக்கான பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு, இதெல்லாம் பார்க்க போறோம். இப்ப இந்திய பெருங்கடல் பகுதியில பாத்தீங்கன்னா சீனா வந்து அதோட நீர்மூழ்கி கப்பல் மற்ற சில கப்பல்ல வந்து அடிக்கடி பாகிஸ்தானுக்கு அனுப்பிட்டு இருக்கோம். இந்திய பெருங்கடல் மெல்ல மெல்ல சீனாவோட ஆதிக்கம் அதிகமாயிட்டு இருக்கிறதுனால நம்ம வந்து இந்திய பெருங்கடலை க்ளோஸா வாட்ச் பண்ணணும். அதுக்கு இந்த ட்ரோன்ஸ் தேவை. ட்ரோன்ஸ் பாத்தீங்கன்னா வந்து ஆளில்லா குட்டி விமானம்னு சொல்லலாம். ஏன்னா அது வந்து பல 100 கிலோமீட்டர் ஆள் இல்லாம பறந்து போயிட்டு தேவையான போட்டோஸ் எல்லாத்தையும் சர்வேலன்ஸ் பண்ணி அந்த டேட்டாவை நமக்கு அனுப்பி வைக்குது. ஸோ இந்த உலகத்துல ட்ரோன்ஸ் வந்து ஒரு முக்கியமான ஒரு ரோல் பிளே பண்ணிட்டு இருக்கு. அமெரிக்காவில் பாத்தீங்கன்னா பீஸா மற்ற பொருட்களை சப்ளை பண்றதுக்கு ட்ரோன்ஸை பயன்படுத்துறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப அமேசானோட ஒரு இந்த பொருட்களை வைக்கிற ஒரு இடத்துல இருந்து அட்ரஸை கம்ப்யூட்டர்ல ஃபீட் பண்ணி அந்த பொருளை தேவையான பொருளை வச்சோம்னா அந்த ட்ரோன் வந்து அதை ஜிபிஎஸ் பயன்படுத்தி சரியான அட்ரஸுக்கு போய் அந்த பொருளை டெலிவரி பண்ணிட்டு திரும்ப வருது. இந்த அளவுக்கு டெக்னாலஜி அதிகமா போயிட்டு இருக்க இந்த காலகட்டத்தில் ட்ரோன்ஸ் வந்து ஒரு முக்கியமான ரோல் பிளே பண்ணுது. ட்ரோன்ஸ்க்கு இன்னொரு பேர் பார்த்தீங்கன்னா அன்மேன்டு ஏரியல் வெஹிக்கிள்னு நம்ம சொல்லலாம். இந்தியா வந்து அமெரிக்கா கிட்ட பேசிக்கிட்டு இருக்கு. எதுக்காகனா வந்து த பிரிடேட்டர் நேவல் ட்ரோன்ஸ், இந்திய கடற்படைக்கு தேவையான ட்ரோன்ஸ் வந்து அதுக்கு பேரு பிரிடேட்டர் ட்ரோன்ஸ் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான எக்ஸாம் பாயிண்ட். யூபிஎஸ்சில கொஸ்டின் கேட்கலாம். சர்வேலன்ஸ் ட்ரோன் ட்ரோனை ரெண்டா பிரிக்கிறாங்க. சர்வேலன்ஸ் ட்ரோன் அப்படின்னும் காம்பாக்ட் ட்ரோன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப சர்வேலன்ஸ் ட்ரோன் அப்படின்னா என்னன்னா நமக்கு தேவையான தகவல்களை சேகரிச்சுட்டு வந்து நமக்கு கொடுக்கும். அந்த சர்வேலன்ஸ் ட்ரோன்னால வந்து அட்டாக் பண்ண முடியாது. ஆனா காம்பாக்ட் ட்ரோன்ஸ் அதுக்கு இன்னொரு பேர் என்னன்னா அன்மேன்டு காம்பாக்ட் ஏரியல் வெஹிக்கிள். அன்மேன்டு காம்பாக்ட் ஏரியல் வெஹிக்கிள் பார்த்தோம்னா அது சர்வேலன்ஸ் பண்றது மட்டும் இல்லாம எதிரியோட நடமாட்டம் இருந்துச்சுன்னா மிசைல் லான்ச் பண்ணி அந்த ட்ரோன்னால அட்டாக் பண்ண முடியும். இந்த ட்ரோன்ஸை எப்படி கண்ட்ரோல் பண்றோம்னு பார்த்தோம்னா சேட்டலைட் மூலமா நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும். ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் தாண்டி போய் இந்த காம்பாக்ட் ட்ரோன்ஸ் வந்து மிசைல்ஸை லான்ச் பண்ண முடியும். எனிமியோட டார்கெட் இருந்துச்சுன்னா அந்த டார்கெட் மேல மிசைல்ஸ் லான்ச் பண்ணி அட்டாக் பண்ணிட்டு திரும்ப நம்ம பேஸுக்கே சேஃபா திரும்பி வந்துடுது. ஸோ இந்த மாதிரியான 21st செஞ்சுரியில காம்பாக்ட் ட்ரோன்ஸ் வந்து முக்கியமான ஒரு ரோல் பிளே பண்ணுது. இப்ப பாத்தீங்கன்னா அமெரிக்கா வந்து வேர்ல்டு ஃபுல்லா பல வார்ல இன்வால்வ் ஆயிட்டு இருக்கு. குறிப்பா பார்த்தோம்னா ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் ரீஜன்ல தாலிபான்களோட டார்கெட்டை மையப்படுத்தி அமெரிக்கா வந்து அடிக்கடி குண்டு போட்டுக்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம இஸ்லாமிக் ஸ்டேட்டோட கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு சில பகுதிகளிலையும் அமெரிக்கா குண்டு போடுன்னு நம்ம அடிக்கடி செய்தியில பார்ப்போம். எப்படி குண்டு போடுது அப்படின்னா ஆள் இருக்க விமானத்தை பயன்படுத்தணும்னா வந்து அந்த இஸ்லாமிக் ஸ்டேட் தீவிரவாதிகள் வந்து லான்ச்சரை பயன்படுத்தி அந்த பிளைட்டை ஷூட் பண்ண முடியும். இந்த மாதிரி ஆள் இல்லாத பிரிடேட்டர் அப்புறம் ரீப்பர் ட்ரோன்ஸ் அனுப்புறது மூலமா வந்து மனிதர்களுக்கு எந்த டேமேஜும் ஆகிறது இல்லை. அட் த சேம் டைம் கரெக்டா போய் பாம்பு போட்டு திரும்ப வந்துருது. ஸோ இந்த மாதிரியான பல பெனிஃபிட் இதுல இருக்கு. அதனாலதான் இந்தியா வந்து அமெரிக்காட்ட பிரிடேட்டர் ட்ரோன்ஸை வந்து கேட்டு விலைக்கு பேசி கேட்டுட்டு இருக்கோம். ஆனா வந்து ஒரு சில சிக்கல் இருக்கு வாங்குறதுல. இப்ப யூஎஸ் பார்த்தீங்கன்னா டாக்ஸ் எதாவது போயிட்டு இருக்குன்னா அந்த அன்ஆர்ம்டு பிரிடேட்டர் ட்ரோன்லயே 2 இருக்கு. அதாவது மிசைல்ஸை எடுத்துட்டு போய் அட்டாக் பண்ற மாதிரியான ஒரு ட்ரோன், அந்த மிசைல்ஸ் கொண்டு போக முடியாத மாதிரியான ட்ரோன். இப்போ யூஎஸ் வந்து அன்ஆர்ம்டு பிரிடேட்டர் சேல்ஸ் பண்றதுக்கு தான் டாக்ஸ் போயிட்டு இருக்கு. அதுக்கு இன்னொரு பேர் பார்த்தோம்னா MQ-9Bன்னு சொல்லலாம். இதை பயன்படுத்தி பார்த்தோம்னா நம்ம சர்வேலன்ஸ் எடுக்க முடியும். 27 மணி நேரம் தொடர்ந்து பறந்து தேவையான சர்வேலன்ஸை வந்து எடுத்துக்கிட்டு அது திரும்ப பேஸுக்கே வந்துடும். இந்த சேல்ஸ் பண்றவரை எப்படி பாசிபிள் ஆச்சுன்னா வந்து இந்தியா வந்து 2016 ஜூன் மாசம் நம்ம ஒரு MTCRங்கிற ஒரு சர்வதேச ஒரு அமைப்புல நம்ம வந்து உறுப்பினராக சேர்ந்தோம். MTCRனா என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து மிசைல் டெக்னாலஜி கண்ட்ரோல் ரெஜிம் அப்படின்னு சொல்லுவோம். மிசைல் டெக்னாலஜி கண்ட்ரோல் ரெஜிம் அதோட முக்கியமான அப்ஜெக்டிவ் என்னன்னா இந்த மிசைல்ஸும் இந்த அன்மேன்ட் ஏரியல் வெஹிக்கிள் சொல்லக்கூடிய ட்ரோன்ஸ் வந்து அதிகமா உலகம் ஃபுல்லா பரவாம கட்டுப்படுத்துறதா முக்கியமான ஒரு வேலை.
குறிப்பா வந்து இந்த ட்ரோன்ஸ் 300 கிலோமீட்டர் தாண்டி போகக்கூடிய மிசைல்ஸையும் ட்ரோன்ஸ் வந்து ஒரு நாடு வந்து மற்ற நாடுக்கு சப்ளை பண்றத கட்டுப்படுத்துது. ஒரு நாடு மற்றொரு நாடுக்கு சப்ளை பண்ண முடியும் எப்பனா இந்த ரெண்டு நாடுமே வந்து எம்டிசிஆர்ல மெம்பர்ஸா இருந்தா மட்டும்தான் அந்த நாடுகளுக்குள்ள பண்ணிக்க முடியும். இப்போ இந்தியா வந்து 2016 ஜூன்ல எம்டிசிஆரோட மெம்பரா வந்ததுனால இப்போ வந்து எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் இல்லை. அமெரிக்கா வந்து ஈஸியா வந்து 300 கிலோமீட்டர் தாண்டி போகக்கூடிய ட்ரோன்ஸை கூட இந்தியாவுக்கு சப்ளை பண்ண முடியும். இன்னொரு முக்கியமான பிரிலிம்ஸ் பாயிண்ட் என்னன்னு பார்த்தோம்னா MQ-9B கார்டியன் ட்ரோன்ஸை உற்பத்தி பண்ணது யாருன்னு பார்த்தோம்னா ஜெனரல் அட்டாமிக்ஸ் அப்படிங்கிற ஒரு அமெரிக்க கம்பெனி. ஜெனரல் அட்டாமிக்ஸ்ங்கிற அமெரிக்க கம்பெனி தான் இந்த MQ-9Bங்கிற ட்ரோன்ஸை உற்பத்தி பண்ணியிருக்கு. இந்தியா வந்து 22 ட்ரோன்ஸை வந்து அமெரிக்காட்ட இருந்து $2 பில்லியன் கொடுத்து வாங்கறதுக்கான பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு. இப்ப இந்த டீல் முடிச்சு இந்தியா அந்த ட்ரோன்ஸை வாங்குச்சுன்னா இந்தியா இந்த ஃபர்ஸ்ட் கண்ட்ரியா வரும். அதாவது நேட்டோ அலையன்ஸ் இருக்கக்கூடிய நாடுகளை தவிர ஒரு நேட்டோ அலையன்ஸ் தாண்டினா முதல் நேஷனா வந்து இந்தியா அந்த பிரியட் ட்ரோன்ஸை அமெரிக்காட்ட இருந்து வாங்கக்கூடிய ஒரு நாடாக அமையும். இப்ப அமெரிக்காட்ட வாங்குறதுக்கு முதல்லயே நம்ம இஸ்ரேல்ட்ட இருந்து ஒரு சில ட்ரோன்ஸை வாங்கியிருக்கோம். உதாரணத்துக்கு ஹெரோப் கில்லர் ட்ரோன்ஸ் அப்படிங்கிற ஒரு ட்ரோன்ஸை நம்ம வந்து இஸ்ரேல்ட்ட இருந்து வாங்கியிருக்கோம். அது மட்டும் இல்லாம இந்தியாலேயே நமக்கு தேவையான ட்ரோன்ஸை உற்பத்தி பண்றதுக்கு ஒரு 2000 கோடி செலவுல ஒரு திட்டம் போட்டிருக்காங்க. அந்த ப்ராஜெக்டுக்கு பேர் என்னன்னா கதக் ப்ராஜெக்ட். கதக் ப்ராஜெக்ட் அப்படின்னா என்னன்னா நமக்கு இந்தியாவுக்கு தேவையான ஆளில்லாத ஸ்ட்ரைக் விமானத்தை, ஆளில்லாத தாக்குதல் நடத்தக்கூடிய அந்த குட்டி விமானத்தை உள்நாட்டிலேயே உற்பத்தி செய்யறதுக்கு தேவையான ஒரு ப்ராஜெக்ட் தான் இது. வந்து DRDOக்கு கீழே வரக்கூடிய ஒரு ப்ராஜெக்ட். ஸோ இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. இதுல வந்து ஒவ்வொரு பாயிண்ட்டும் முக்கியமான எக்ஸாம் பாயிண்ட், UPSC IAS எக்ஸாமுக்கு தேவையான ஒவ்வொரு பாயிண்ட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். உங்க ஃப்ரெண்ட்ஸ் பேரண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. IAS வீடியோஸ் ஆன்லைன்லேயே CommandIndia.com வெப்சைட்ல தமிழ்லேயே கிடைக்கும். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணலாம். எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் வந்து 809-809-9922. வீடியோ பார்த்ததுக்கு நன்றி, வாழ்த்துக்கள்.